அப்படியே உட்காந்துருவோம். அப்புறம் ஒரு ஊசி இது ஆரம்பம் தாங்கடியா. இல்லை ஒரு 400 ரூபாய் எடுக்கிறது உள்ள எடுத்தாச்சுங்க. வரங்க பெஞ்சு கல்லையா தாதா கணக்கு எடுத்துருவோம். வெட்டி தரேன் வாங்க எடுத்துருவாங்க. ஆமாம். ஆனால் எங்கள் அப்பா எல்லாத்தையும் காலி பண்ணாரு. இது மேலே வாரத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமாம். வந்து குள்ளாய்க்கு வந்து செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போனேங்க. காலையில் குள்ளாய் ரெடியாக கிளம்பி இருக்க சொல்லிட்டு நான் அப்படியே எங்கள் தோட்டத்துக்கு ஒரு விசிட் வந்தேன். சரி மோட்ரு ஓடுது அப்படியே வந்து மூஞ்சி எடுத்து தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு காலையிலே வந்தாங்க. அங்கே கிளம்பிட்டு இருக்கிறாங்க குள்ளாய். இப்போ கிளம்பணும். அது ரொம்ப அவசரம் கிளம்புறாங்க. இன்னும் ஒரு லேப் சென்டரை மூடிட்டு போகிற மாதிரி. கிளம்பிச்சா? ஓ அப்படிலாம் தெரியாது எனக்கு. காலையில் வெறும் வயத்தில் தண்ணி மட்டும் குடிச்சு வர சொன்னார். சீக்கிரம் கிளம்பு. அப்படியே மடக்கி அப்படியே உட்காந்துருவோம். அப்புறம் ஒரு ஊசி இது ஆரம்பம் தாங்கடியா. இல்லை பாவங்க எடுக்காத மடக்கி வை. கொண்டு வரும் ரத்தம் வரும். சிவா பாருங்க. சிவா நீ அப்பா சுகமாக இருக்க. அம்மாவுக்கு ஊசி போட்டாங்கன்னா உனக்கு ஊசி போட்டுருவாங்கண்ணா. வேணாம்மா. இது இங்கே எங்கள் ஊர்லேயே எடுக்கிறோங்க. எடுத்து ரொம்ப லேட் இது நாங்கள் எடுக்கிறது. எடுத்துகிட்டு டெஸ்ட் எடுக்க வந்தேனாங்க. கடைசியில் காசு எடுக்காமல் வந்துட்டாங்க. இது திரும்ப போகிறேன். வீட்டுக்கு போகணும். எல்லாம் ஏடிஎம்மில் போய்ட்டு எடுத்துகிட்டு வரணும். ஒரு 500 ரூபா கிடக்கு. 400 ரூபாயோ 4 வாட்டி என்னது. கார்டு எண்டிங் வேறு வந்துருச்சுங்க. இல்லை ஒரு 400 ரூபாய் எடுக்கிறது உள்ள எடுத்தாச்சுங்க. கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து வந்துட்டு வீட்டுக்கு வந்து மேடமுக்கு போண்டா வேணுமா. அங்கெல்லாம் வாங்க சொல்ல வீட்டுக்கு வந்து வாங்க சொல்கிறேன். இப்போ திரும்ப நான் போகிறேன் இந்த வாங்கிறதுக்கு. ஸ்கேன்லாம் போயிட்டு வந்தாங்க. பாட்டி வந்து வாழைப்பழம் மாங்காய்லாம் எடுத்துட்டு வந்துருக்காங்க. குள்ளாய்க்கு வந்து மாங்காய் அந்த வருஷம் பஞ்சமே இல்லை. சாப்பிட்டுட்டே தான் இருக்கா மாங்காவை. ஏன் சிவா ஆயா பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பாருங்க அதுக்குள்ளே போயிட்டு வந்த உடனே குள்ளாய் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துப்போம். அன்னியன் மாதிரி அப்பப்போ ஒரு கெட்டப்பில் இருக்கிறேன். ஆனால் இப்படி 6 மணிக்கா வர சொல்லிருக்காங்க ரிசல்ட்டுக்கு. அதுமாதிரி 1 வாரம் ஆகும்லாம் சொன்னாங்க. பக்கத்து பரவாயில்ல. இப்போலாம் ஒரே நல்ல தைராய்டு செக்அப் டெஸ்ட்லாம் இப்போலாம் கொடுத்துட்றாங்க போல். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. காலையிலே பார்த்தேன். கடைசியில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே காசு எடுத்துகிட்டு போகலைங்க. அப்புறம் இப்போ நல்ல வேலை கையில் ஏடிஎம் கிடந்தது. ஏடிஎம் கார்டில் கிடந்ததெல்லாம் போய்ட்டு ஒரு 400 மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 450 ரூபா தான் டெஸ்ட்டுக்கு. இங்கே 450 ரூபா தான் நினைக்கிறேன். 400 கையில் கொடுத்து வந்துருக்கேன். மீறி போகும்போது கேட்பாங்க எவ்வளோ என்னன்னு தெரில. போயிட்டு அதை வாங்கிட்டு வரணுங்க. நாளைக்கு தான் செவ்வாய்க்கிழமை செக்கப் போகணும். அது இப்படியே தெரியல. எதாவது கேட்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. போய் எப்படியும் ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லி 2 வாரம் ஆகுது. 2 வாரமாக நாங்கள் எடுக்கவே இல்லை. ஊர் திருவிழாவுக்கு போனோம். அப்புறம் அங்கே சுற்றிட்டு இருந்தோமா. நான் இந்த வேலையை செய்யலை. எங்கள் அப்பா வந்து திரும்ப இன்னைக்கு இளநீலாம் அரைக்கி போட்டு இளநீ போடணும் போடாமல் எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க. அவ்வளோதான். 2 மரத்துலையும் காலி பண்ணிட்டாரு. இன்னும் ஒன்றுமே கிடையாது. மரத்தில் 2 மரம் ஒன்று. நேற்று ஒரு மரம் இன்னைக்கு ஒரு மரம். இன்னும் அதில் என்ன அதில் ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். அப்புறம் சாப்பாடு நேற்று சண்டே ஸ்பெஷல். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கள் அப்பா சாயங்காலமாக வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஒரு 1/2 கிலோ பக்கமாக இருக்கும். பாதி தூக்கி போட்டேன். 1/2 கிலோ சிலேபி நல்லா சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். குழம்பு வச்சு வச்சுக்கா நீ ஃபுல்லாக அதான் அந்த மீன் குழம்பு தர வரையும் இப்போ குழம்பு வைக்க மாட்டாங்க மேலே. அதை தான் நாங்கள் சாப்பிட்டாகணும். கிடக்கு. அப்புறம் வரங்க பெஞ்சு கல்லையா தாதா கணக்கு எடுத்துருவோம். வெட்டி தரேன் வாங்க எடுத்துருவாங்க. செவல்லி தான் வேணுமா? சிவா அதுக்குள்ள எனக்கு வேணும்னு சொல்லிட்டே இருக்கான். கொஞ்சம் தோசை பதமாக இருக்கனால தண்ணி கம்மியா இருக்கா? 2 பேரும் குடிங்க. அப்பா சொன்னது மேலே தான் இருக்கு. சிவாட்ட கொடு. நானும் எல்லை கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆமாம். ஆனால் எங்கள் அப்பா எல்லாத்தையும் காலி பண்ணாரு. இது மேலே வாரத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமாம். அவ்வளோதாங்க. சாப்பிட்டாச்சு. டிஃபனுக்கு வந்து தேங்காய் தான். இளநீ சாப்பிட்டாச்சு. அது காலை டைமில் குடிக்காமல் குள்ளாய் நல்லா வெயிலுக்கு குடிக்கிறா. நல்லது தான். இனிமேல் இல்லை மரத்தில் இதில் தேங்காய் தான் கிடக்குமே. வேணால் தேங்காய் வெட்டி 2 பேரும் கீழே சாப்பிட்டு கிடக்க வேண்டியதான். அவங்க அவ்வளோ ஸ்பெஷலாலாம் இல்லைங்க இன்றைக்கி. அவ்வளோதான். வீட்டில் வெயில் அடித்து பொழக்குது. மண்டை அப்படியே வெடிச்சிரும் போல். எங்கேயாவது வெளியில் வெயிலெலாம் போகும்போது சொல்ல முடியல. மயக்கமாக வருது. ஆனால் காலையில் சுற்றிக்கிட்டே வந்துட்டேன். அதே போதும். அவ்வளோதான். இன்றைக்கி ஒன்றும் பெரிய வீடியோ எடுக்கல. இதான் நீ வீடியோ போடணுமேன்றதுக்காக நான் வீடியோ போடுறேன். வீடியோ முடிச்சுக்கலாமாம்மா? அவ்வளோதாங்க. பாய் ஃபேமிலி. பாய்ங்க.